காக்கி சட்டை அணிவதே தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூஎன்எஸ்ஆர்பி அஃபிஷியலா இந்த கடந்த வாரம் போலீஸ் எக்ஸாம் எல்லாரும் எழுதியிருப்பீங்க. அதுக்கு உண்டான அஃபிஷியல் ஆன்சர் கீ இன்றைய தினம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டென்ட் ஓகேவா என்ன அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் 2020 அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் வந்து என்னது நம்ம எக்ஸாம் முடிஞ்ச மார்க் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா யூடியூப் சேனல்ஸும் சரி எல்லா அகாடமியும் சரி உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு 95% கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு எப்பயுமே ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கான்ட்ரவர்சி கொஸ்டினாக இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் என்ன கீ கொடுக்குதோ அதுதான். ஓகேவா, அதே நம்மளுமே ப்ராப்பரானது ஒரு 5 கொஸ்டின் ஓகேவா 5 கொஸ்டின் தான் மாறி இருக்கு. அதுலேயுமே கான்ட்ரவர்சி கொஸ்டின் இருக்கு. கான்ட்ரவர்சி கொஸ்டின் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். மற்றபடி நம்ம கொடுத்த எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கீ தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அதுல என்னென்னலாம் பண்ணலாம், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அதை நம்ம பேச போறோம். பாருங்க, இந்த அபிஷியல் ஆன்சர் கீ வந்திருக்கு. பசங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சர் கீ பார்த்தோன்னே பாதி பேருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓகேவா, என்ன அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட என்னது கிரேஸ் மார்க் அவங்க சொல்ல கிடையாது. ஒரு கொஸ்டின் கூட என்னது கிரேஸ் மார்க் சொல்ல கிடையாது. எப்பயுமே அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னது சேலஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 23/11 ஓகே லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 23/11க்குள்ள உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லாவே டைம் இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி 14ங்களா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 நாள் டைம் இருக்குது. இப்போ எல்லா கொஸ்டினும் ஓகே தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, பர்ஃபெக்ட் தான். ஒரு 4 கொஸ்டின் நமக்கு 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் 100% தப்பு தான். ஆனா அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2 கொஸ்டின் கொஞ்சம் டவுட் தான். ஓகேவா, இன்னொரு 2 கொஸ்டின் கொஞ்சம் டவுட் தான். அப்ப இந்த நேரத்துல பசங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்க வந்து எதுலாம் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஓகேவா, அதான் நம்ம முக்கியமா சொல்லியிருக்கோம். கிரேஸ் மார்க்கே கொடுக்கல. ஓகேவா, ஆனா கட்டாயம் கிரேஸ் மார்க் இருக்குது. கட்டாயம் கிரேஸ் மார்க் இருக்குது. என்ன செய்யலாம் ஓகேவா, அதை பத்தின டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போறோம். இப்போக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே அபிஷியல் கீ செக் பண்ணியிருப்பாங்க. ஓரளவு எல்லாருக்குமே வந்து இந்த 55, 57, 58, 59 வரைக்குமே கொஞ்சம் படபடப்பா இருக்கும். ஓகேவா, இந்த 55 இருந்து 58 எடுத்த எல்லாருக்குமே என்னது படபடப்பா இருக்கும். அடுத்த இந்த 59, 60, 61 கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, சரி, இப்போ என்ன பண்ணலாம், என்ன கொஸ்டினா கான்ட்ரவர்சியா இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து 23/11க்குள்ள நம்ம என்னது சேலஞ்ச் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்கணும். சரிங்களா, பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அது பார்ட் பி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்ட் பி பார்த்துடலாம். ஓகே, பார்ட் பில நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு கொஸ்டினை தவிர மீது எல்லாமே ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, நம்ம சொன்னது தவிர பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ ஆப்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்ட் தான். இதுக்கு நம்ம இங்க பாருங்க பர்ஃபெக்டா நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ரெண்டுமே தவறு. ஓகேவா, கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க பாசிட்டிவ் கொடுத்துட்டு இங்க நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. இங்க நெகட்டிவ் சொல்லிட்டு மறுபடியும் இங்க பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் இப்ப ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல்லயோ சண்டையோ ஏதோ ஒன்று நடக்குதோ, டிசிப்ளின் இன்ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ, எப்படியா இருந்தாலும் அந்த எஜுகேஷன் வரும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். இங்க பாருங்க கண்டென்ட் என்னதுன்னா, இளைஞர்களுடைய அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனம் காரணமா, டிசிப்ளின் பத்தி பேசிடலாங்க. அப்ப அங்க நல்லா இருந்தனாலதான் வாழ்க்கையில நல்லா இருக்காங்கன்னு அந்த கான்செப்ட் அது கரெக்ட் தான். ஓகேவா, ஆனா இங்க பாருங்களேன், ஆம் இந்த வார்த்தை பார்த்தோன்னே எல்லாருமே கரெக்ட் போட்டுருவாங்க. ஓகேவா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாரு, கல்வி நிறுவனம் ஒழுக்கம் இல்லை. அது எப்படி ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆட்டோமேட்டிக்கா தப்பு தான். ஓகேவா, அது இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க தப்பாயிடுச்சு கொஸ்டின். கல்வி நிறுவனங்கள் காரணமான கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். ஓகே, ஆனா இங்க இல்லைன்னு கொடுத்தது. அப்ப ரெண்டுமே தப்பு தான். நம்மளும் கரெக்டா ரெண்டுமே தப்பு தான் கொடுத்தோம். அதே மாதிரி அபிஷியல் ஆன்சருக்கும் இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்ட் தான். இங்க வருது இந்த கொஸ்டினுக்கு 13:9 தான் ஆன்சர். ஓகேவா, அதுக்கு நியரஸ்டா என்ன இருக்கு, 13:11 இருக்குது. 13:11 இருக்கு. அதனால இப்ப அபிஷியல் கீ வந்து உங்களுக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேலஞ்ச் பண்ணும் போது என்ன ஆயிடும், இதுக்கு வந்து கட்டாயம் எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் வந்துடும். அப்ப இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிரேஸ் மார்க் உண்டான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரேஸ் மார்க் 1. ஓகே, கிரேஸ் மார்க் உண்டான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, ஓகே. அடுத்தது வேற என்ன அப்படிங்கும்போது இதெல்லாம் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான், இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டா கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப ரீசனிங் கொஸ்டின் வந்து தெள்ள தெளிவாவே தெரியுது. RS அகர்வால் புக்ல இருந்து தான் கொஸ்டின் கொடுக்குறீங்க எடுக்கிறீங்க. அதுல இருக்கிறது தப்பா இருந்தாலும் அப்படிதான் கொடுக்குறீங்க. ஆன்சர் அதை பார்த்து தான் கொடுக்குறீங்க.
இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எப்படி நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஓகேவா, இதுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல வந்து சொல்ல இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீ. இப்ப ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து நம்ம அது ஏத்துக்க முடியுமானா ஓகே தான், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து கொஸ்டின் எடுக்கிறீங்க, அதுல இருந்து ஆன்சர் கீ நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அது சொல்ல இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, செல்ல இயலாதுன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. என்னது செல்ல இயலாது. அப்ப செல்ல இயலாதுன்னு கொடுத்தா கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்ட்டு நீங்க இப்ப அபிஷியல் ஆன்சருக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தவறுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, தவறுன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் தவறுன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா, அரிசி ஓகே கார்போஹைட்ரேட்ஸா இருக்கும், அது சுத்தமா கால்சியம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகேவா, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்ப இது எந்த லாஜிக்கல் ஆன்சர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, ஆனா நம்ம அன்னைக்கே ஆன்சர் கீ போடும் போதே சொல்லிட்டோம், 99.9% 100% கவர்மெண்ட் என்ன பிக்ஸ் பண்றதோ அதான் ஆன்சர் கீ. ஓகேவா, ஆனா இது வந்து ஏன் வந்து சொல்ல இயலாதுக்கு செல்ல இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் அகர்வால் புக்ல இருக்குது. ஆனா இப்ப வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்ன பண்றது? ஓகேவா, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும், இது கிரேஸ் மார்க் கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இதை நம்ம கிளைம் பண்றதுக்கு நம்மள்ட்ட சோர்சஸ் இல்லை, எதுவுமே இருக்காது, மேக்சிமம் சோர்ஸ் இருக்காது. இப்ப அகர்வால் புக் சோர்ஸ் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது டியூனிஎஸ்ஆர்பி எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேவா, இது அபிஷியலாவும் இப்ப நெட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா சில இது இருக்காதுன்னு சொல்றாங்க, சில இது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப அதுவுமே லெஸ் சான்ஸா இருக்குதா? அப்ப இது வந்து என்னதான் நம்மளால கிளைம் பண்ண முடியுமானா டவுட் தான். 99% நம்ம கிளைம் பண்றதுக்கு நம்மள்ட்ட சோர்ஸ் இல்லையே. அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க கொடுக்கறதா ஆன்சரா எடுத்துட்டாங்கன்னா வேற வழி கிடையாது. இப்ப இது மட்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா பசங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்க ஏதாவது பார்த்து இந்த கொஸ்டின் செஞ்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் தான் ஹைலைட்டான கொஸ்டின். அடுத்த கிரேஸ் மார்க் 2. ஓகே, கிரேஸ் மார்க் 2வது கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். ஓகேவா, இது உலகத்துக்கே தெரியும். ஓகேவா, இது வந்து 2 வராது, 7 மட்டும் தான் வரும். ஓகேவா, அகர்வால் புக்ல என்ன இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். நான் அன்னைக்கே காமிச்சேன் உங்களுக்கு. ஓகேவா, அந்த அகர்வால் புக் எடுத்துவாங்க, அகர்வால் புக் இப்படியே தான் இருக்கும். ஓகேவா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் கீ மட்டும் தான் செக் பண்ணாங்க, அது சொல்யூஷன் பார்க்கல. இந்த என்னது 7x2 + 1, இந்த 7x2 தான் 72 எப்படியோ அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்குது, அதான் அப்படியே எங்களுக்கு தூக்கி வச்சுட்டாங்க. ஓகேவா, அப்ப இது என்ன லாஜிக்? ஓகே, ஆன்சர் 253 எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஆனா இங்க என்னது 72 எப்படி கொடுத்தீங்க? 7 தானே கொடுக்கணும். அப்ப கட்டாயம் 100% கிரேஸ் மார்க் கொடுத்தேன். ஏன்னா இங்க கொஸ்டினே ஸ்டார்டிங்லேயே தப்பாயிடுச்சு, கொஸ்டினே ஸ்டார்டிங்ல தப்பாயிடுச்சு. அப்ப இதுக்கு கிரேஸ் மார்க் 2. ஓகே, இந்த 2 100% கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது மீதி எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட். ஓகே, மீதி எதுவுமே நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது, மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா, அப்ப வந்து பார்ட் பி. ஓகேவா, பார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின், அதுல 2 கொஸ்டின் 100% கிரேஸ் மார்க் தான். மீதி இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கவர்மெண்ட் மறுபடியும் கன்சிடர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஓகேவா, கன்சிடர் பண்ணலாம், ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல, கரெக்டான சோர்சஸ் இல்ல. எதுக்கு இந்த பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு சோர்ஸ் எதுவும் இல்லை, இதுக்கு ஏதாவது சோர்ஸ் வந்து கரெக்டா இல்லை. ஓகேவா, அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷமா எஸ்ஐக்கு டெய்லி 3 நாளா கேஷின் புரோட்டீனால தான் டெய்லி எஸ்ஐ மேக்ஸிமம் டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே, அதுவே பாதி பேருக்குன்னு தெரியல. எஸ்ஐக்கு இதுக்கும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் டெய்லியுமே. ஓகேவா, இன்ன வரைக்கும் ஒரு 15-20 கிளாஸ் எடுத்தாச்சு, டாபிக்கே முடிய போகுது மேக்ஸிமம். ஓகேவா, ஓகே, அப்ப வந்து பாத்துங்க 25. ஓகேவா, 25ல 22 கொஸ்டின் பர்ஃபெக்ட். ஓகேவா, மீதி இருக்க 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் 100% கிரேஸ் மார்க். இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா இதுக்கு நம்மள்ட்ட சோர்ஸ் இல்ல. வேணா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்குதானே என்ன பண்ணலாம், நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், எடுத்து என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க இந்த கொஸ்டின் ஏதோ ஆன்சர் கொடுத்தீங்க, ஏதோ ஆன்சர் கொடுத்தீங்க, ஆர்எஸ் அகர்வால் புக் வச்சு தான் ஆன்சர் கொடுத்தீங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்ல இப்படியே இருக்குது, ஆன்சருக்கு 255 அதுதானே கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க சால்வ் பண்ணி போட்டோம்னா இங்க சால்வ் பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அப்ப எங்க இருந்து ஆன்சர் எடுத்தீங்க, ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து ஆன்சர் எடுத்தீங்க. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணீங்க? ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக் ஆன்சர் கொடுக்கலாம். இப்போக்கு நமக்கு இருக்கிற ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் வேணா நம்ம என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஓகேவா, அதெல்லாம் இப்போக்கு சேலஞ்ச் பண்ணலாம். அப்ப கட்டாயம் பாருங்க 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க். இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணா இதுக்கும் வரும் 3 கொஸ்டின் நமக்கு கிரேஸ் மார்க் இருக்குது.
கிரேஸ் மார்க்னா எழுதுன 2 லட்சம் பேருக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க 2 பேருக்கு கிடையாது, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஓகேவா? கட்டுமான பொருள் அது கரெக்டா தான் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் பர்ஃபெக்டா தான் கொடுத்துட்டாங்க. சி ஆப்ஷனு அதுல எந்த பிரச்சனையும், அது கரெக்ட் தான். பி ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகேவா? கட்டுமான பொருள் கம்பியும் வந்துடும், மரமும் வந்துடும். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த 3 கொஸ்டின் என்ன, 3ல 2 நமக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, 100% கொடுத்துருவாங்க. இந்த 1 என்ன பண்ண, இப்பயும் சோர்ஸோட சோர்ஸ் சேர்த்து என்ன பண்ண போறோம், அகர்வால் புக்கு தான் என்ன பண்ண போறோம், அனுப்ப போறோம். ஓகேவா? அப்ப இதுல 3 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரீங்களா? அடுத்து வாங்க ஜிகேக்கு போவோம். ஜிகேக்கு போலாமா? ஜிகேல என்ன பண்ணிருக்காங்க? ஓகேவா? ஜிகேல என்ன பண்ணிருக்காங்க, இதுல என்ன கொஸ்டின்லாம் கிடைக்கும்? ஓகேவா? ஓகே, இதுல என்ன நமக்கு சோர்ஸ் கிடைக்கும், அதாவது என்ன கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இது செயல்படும் எரிமலை மௌலானா ஹவாய். ஓகே, கரெக்டா தானே கொடுத்துருக்காங்க. ஏன் இதுக்கு கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் சி இதான் கவர்மெண்ட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் தானே? ஏன் அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்குறீங்க? ஓகேவா? சரி, ஓகே. பாருங்களேன், இதுல என்னெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதுக்கு வந்து 1 மட்டும் சரின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கா இதுக்கு என்ன பண்றாங்க, 1 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி 1 மட்டும் சரின்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருப்பா, ஒரே நிமிஷம் இருப்பா, இரு வர, ஒரே நிமிஷம். ஓகே, ஆமா, இந்த செயல்படு வரீங்களா? ரைட் சொல்ல வந்தேன். ஓகேவா? இது ஏன் இது மாறிடுச்சு, சாரி. ஓகேவா? இது வேற ஆன்சர் கியா, அதனால பார்க்கலாம். இது பாருங்க, செயல்படும் எரிமலை வந்து இருக்குதான். ஓகே, மௌலானா மௌனலாவா ஹவாய். ஓகேவா? மௌனலாவா ஹவாய். ஆனா கவர்மெண்ட் இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடிஏசி கொடுத்துருக்காங்க. பிடிஏசி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிடிஏசி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நமக்கு சி தான் வரணும், டி ஆப்ஷன் வரணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து என்ன கான்ட்ரவர்சில கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒரே நிமிஷம் இருப்பா, நம்ம கட் ஆஃப் பேசலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லி பசங்க ஒரு கிளாரிஃபை ஆகணும்ல. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு டவுட். ஓகே, இதுக்கு எப்படி நான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட். ஓகே, ஏன் அப்படின்னா இது எப்படி சி இல்லைன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? அப்ப செயல்படும் எரிமலை இப்ப என்ன கவர்மெண்ட் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஓகே, செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அங்க ஒரு 3 கொஸ்டினா, அப்ப இது வந்து 4வது கொஸ்டின். ஓகே, இது வந்து 4வது கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ. ஓகேவா? இதான் முக்கியமான கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கடா இருக்கு, இதுக்கு ஓகேவா, இதுக்கு வந்து 21 இங்க இருக்கு பாருங்க. இந்த ஐஎஸ்ஓ வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, எதுக்கு அது கொடுக்குறாங்க, ஒரு பொருள் குவாலிட்டியா செக் பண்ணி அது கொடுக்கறதா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஏதோ இந்தியாங்கிறது எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது, எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. காமனா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தங்கம் வெள்ளி ஆவணங்களின் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது. ஓகே, அப்ப பிஐஎஸ் தான் நமக்கு இந்தியா அந்த இது வரப்போகுது. அப்ப ஐஎஸ்ஓங்கிறது கரெக்ட் தானே, நிறைய ஸ்டாண்டர்டை உறுதி செய்யறது தான் ஐஎஸ்ஓ இது கொடுத்துருக்காங்க. ஆனா இது என்ன கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கீ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாருங்க 1 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி என்ன கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க, கொஸ்டினே என்னது கரெக்ட் தான், கொஸ்டினே கரெக்ட் தானே. ஐஎஸ்ஓங்கிறது தங்கம் வெள்ளி ஆவணங்கள் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறான், இதுவும் கரெக்ட் தான். அப்ப இது வந்து 5வது கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு டவுட் தான், 5வது கொஸ்டின் டவுட் தான். ஓகேவா? இருமா, டவுட் கேட்கலாமா, நான் கேட்கறேன், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம பாத்துருவோம். அப்படின்னு டவுட் தான் கேட்பாங்க. பாப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு, அப்படி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அப்ப இது ஏன் தப்பு கொடுத்தாங்கன்னு தெரியலையே. கரெக்ட் தான்,
இது ஏன் தப்புன்னு கொடுத்தான்னு தெரியல. அப்ப இது 5வது கொஸ்டின். ஓகேவா, 5வது கொஸ்டின். அப்ப இதுக்கு எங்க சார் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன் சோர்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய சோர்சஸ் இருக்கு. யூடியூப் சோர்ஸ் இருக்கு, ஆன்லைன் சோர்ஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகேவா. அடுத்தது இது இப்ப எத்தனை கொஸ்டின்? அப்ப 5வது கொஸ்டின். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் இதான் முக்கியமான கொஸ்டின். ஏன் இது எப்படி தப்பு கரெக்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறதுனால நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? மெயினா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் தான் தெரியும். ஓகேவா. ஆனா நீங்க அபிஷியலா என்ன நம்ம இஸ்ரோவோட பேஜே நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுலயே என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஓகேவா தும்பா தான் இருக்கும். ஓகேவா, 1963லே உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ராக்கெட் லான்ச் பண்ணியிருப்பாங்க 1960. கனெக்ட் ஆயிடுச்சா? 63 பேர் தான் இருக்காங்களா? ஓகே, ஓகேப்பா. பவர் கட் ஆயிடுச்சு. ஓகேவா, பவர் கட் ஆயிடுச்சு. அதனாலதான் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்னைக்கு தான் லைவ் சூப்பரா போயிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. கடைசியில் திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. ஓகேவா, சரி பார்க்கலாமா? சரி, இது வந்து எப்படி இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. கொஸ்டினே கரெக்டா ஃபர்ஸ்ட் இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஸ்கரில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த டேட்டாவே மறைச்சிட்டாங்க. ஸ்கூல் புக்ல இருக்காது, டேட்டாவே இருக்காது. தும்பா கேரளாவே டேட்டாவே இருக்காது. சரி, இல்ல ஸ்ரீஹரிகோட்டா தான் ஃபுல்லாவே கண்டென்ட். அங்க எங்கேயாவது முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது இருக்காது. நீங்க அபிஷியல் ஆன்லைன் சோர்ஸ், விக்கிபீடியா சோர்ஸ், ஓகேவா, நீங்க இஸ்ரோட பேஜுக்கே போனாலுமே ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்குது? தும்பா தான் கொடுத்துருக்காங்க. கேரளா 1963 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி நீங்க வந்து கொடுத்தாங்க? ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் தும்பா. ஓகேவா, 2 தான் வந்து என்னது? ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்து 3 வந்து அப்துல் கலாம் அந்த இது சம்திங் ஒரிசான்னு நினைக்கிறேன். இன்னொன்னு தேர்ட் ஒன்று வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இப்ப ரீசெண்டா என்னது தமிழ்நாட்டுல குலசேகரப்பட்டினத்துல அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்க இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம்னு கொடுத்துருக்கீங்க. இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் இது எப்படி அபிஷியல் கரெக்டா? இது இப்ப இங்க கொஸ்டினே தப்பு தானே? ஓகேவா, நீங்க என்ன காமனா என்ன கேட்டுக்கலாம்? இந்தியாவில் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ளது. இந்தியாவில் அடுத்தது இன்னொரு ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் கொடுத்துருக்காங்க. இங்க எப்படி நீங்க முதல் 2ன்னு கொடுத்தீங்கன்னு தெரியல. இது எங்க சோர்ஸ் இருக்குது? ஸ்கூல் புக்ல நீங்களுமே கொடுக்கலையே. ஸ்கூல் புக்ல இருக்காது, கண்டென்ட்டே இருக்காது. முதல்ல தப்பு கொடுத்தது தப்பு, இங்க 2வதும் கொடுத்தது தப்பு தான். ஓகேவா, ஏன் அப்படின்னா நமக்கு அபிஷியலா ஃபர்ஸ்ட் என்னது? தும்பா தான். அப்புறம் எப்படி வந்து இவங்க இதுக்கு வந்து 2மே என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஓகே, ஒரே நிமிஷம் வரேன், லைவ் வச்சுக்கிறேன். இல்லையா, இங்க பாருங்க, இங்க ராக்கெட் தளம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ராக்கெட் தளம், ராக்கெட் ஏவுதளம். ஓகேவா, அதான் கொஸ்டின். அப்ப வந்து ராக்கெட் லான்ச். ஓகேவா, ஆனா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா, அப்ப இது எப்படிதான் தெரியலையே. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு அளவு நமக்கு என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகேவா, இதுவும் கொஞ்சம் செக் பண்ணணும். அப்ப இது 6வது கொஸ்டின் வச்சுக்கலாமா? இது 6வது கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் இல்லப்பா நமக்கு டவுட்டா இருக்கு, சேலஞ்ச் பண்ணலாம். என்ன கான்செப்ட்ல கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, என்ன கான்செப்ட்ல கேட்டிருக்காங்கன்னு தெரியல. அதனால நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். கரெக்ட் தானா? 9th புக்ல இருக்குது. ஓகே பா, இந்த கொஸ்டின் இருக்குல்ல கேட்டிருந்தீங்கல்ல, அந்த பாருங்க. இது வந்து எங்கனா இருக்கு? செயல்படும் எரிமலை. இது வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப அபிஷியல் புக்ல கொடுத்துருக்காங்க. 9th புக்லயா ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப அதை வச்சுதான் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து நெட் சோர்ஸ் மட்டும் வருது. நெட் சோர்ஸ் மட்டும் வருது. ஓகேவா, நாங்க சில இது நெட் சோர்ஸ், சில இது ஸ்கூல் புக்கு. பசங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்போ வந்து இது ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நமக்கு ஏதான். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகே, ராக்கெட் தளம், ராக்கெட் ஏவுதளம். இது கொஞ்சம் செக் பண்ணுங்க. வேர்டு ராக்கெட் தளம், ராக்கெட் ஏவுதளம். ஓகே, அப்ப இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என்ன கான்செப்ட்ல அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது வேற 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 ஆமா, ஆன்சருக்கு மறுபடியும் விடுவாங்கப்பா. இன்னொரு ஆன்சருக்கு விடுவாங்க. ஓகேவா, இன்னொரு ஆன்சருக்கு விடுவாங்க. அதுல வந்து சேலஞ்ச் பண்ண கொஸ்டின்லாம் அவங்க எதெல்லாம் கரெக்டா சேலஞ்ச் கிடைச்சிருக்கோ
ஓகேவா? எதெல்லாம் சேலஞ்ச் கொஸ்டின் வந்து கரெக்டா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதோ அதெல்லாம் வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. கியூட்டிக்கல் கரெக்டா தான் இருக்குது. எந்த புக்கு? 10th புக்கு 10th 8th எது கரெக்டா இருக்குது. அந்த கொஸ்டின் கரெக்ட் தான். கியூட்டிக்கல் கரெக்ட் தான், தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகே, கியூட்டிக்கல் கரெக்ட் தான். பிரவீன் குமார், கொள்கைக்கு பதிலாக கொள்ளைகள் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா அது வந்து அதான் சொல்ல முடியாதுக்கு செல்ல முடியாதுன்னு கொடுத்தாங்களே, அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி நிறைய வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்குது, அது வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஓகே, 7th புக்ல எரிமலை. ஓகேவா? இப்ப இந்த எரிமலை கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அவங்க 9th புக் சோர்ஸ் அப்ப வச்சு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து நம்ம அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது சொல்லி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வேற எங்க இருக்கு அப்படின்னா வேற என்ன உங்களுக்கு இதுல வேற எதுவும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் அப்படின்னா இந்த இது கொடுத்தாங்களே, காப்பர் கொடுத்தாங்களே கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி இதுவுமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஓகே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே. ஓகேவா? எங்க பாருக்குது? நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் ஓகேவா கலவையில் இரும்பு உள்ளது. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அவங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீலியம் என்ற அலுமினியம் கலவையில் இரும்பு உள்ளது. ஓகே, இது ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இது ஒண்ணு சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஒண்ணு மட்டும் சரியா இருக்கா செக் பண்றது. ஏன் அப்படின்னா நாணயங்கள் உங்களுக்கு தெரியும், ஸ்டீல் இருக்கா இல்லையா? நாணயம் அந்த இது பாத்திருக்கீங்க அப்படின்னா காயின்ல ஸ்டீல் இருக்கும், கட்டாயம் இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். ஓகேவா? ஆனா இப்ப கொஸ்டின் என்ன கான்செப்ட் எப்படி கேட்டுறாங்க கொஸ்டின் பாருங்களேன். உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டினும் ஒரு டவுட்டா இருக்குது. ஓகே, அப்ப பாருங்க நமக்கு ஒரு 8 கொஸ்டின் கிட்டத்தட்ட கான்ட்ரோவர்சி இருக்கு. 8 கொஸ்டின் கிட்டத்தட்ட கான்ட்ரோவர்சி இருக்குது. அதுல கட்டாயம் ஒரு 3 கொஸ்டின் நமக்கு என்ன வரணும்? கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும். 3 கொஸ்டின் அது கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும். மீதி 5 கொஸ்டின் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகேவா? சரி, இப்ப இதுதான் பசங்களுக்கு தெளிவுபடுத்துன்னு நினைச்சேன். அப்ப பார்ட் பில ஓகே, பார்ட் பில நம்ம பார்த்தாச்சு. பார்ட் பில என்னென்ன கொஸ்டின் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல என்ன கேக்குறீங்க அப்படின்னா இந்த கட்டுமான பொருள்கள் வந்து கேக்குறீங்க. இங்க பாருங்களேன், இது வந்து ஆப்ஷன் வச்சு விளக்கலாம் உங்களுக்கு. இருங்க வரேன், இங்க பாருங்க அந்த கொஸ்டின். கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்கள் சரியாக இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, கட்டுமான பொருள் கட்டாயம் கம்பி வரும், மரமும் வரும். ஓகேவா? இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, இதுல என்ன அப்படின்னா ஒரு இது ஃபுல்லா ஒரு இதுக்குள்ளார வருது. ஓகே, ஒரு இது ஃபுல்லா ஒரு இதுக்குள்ளார வருது. அப்ப இன்னொரு இது இல்லாம டச்சே இல்லாம இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ரோட நீங்க எதுன்னு வச்சுப்பீங்க? கம்பின்னு வச்சுப்பீங்களா, மரம்னு வச்சுப்பீங்களா? ஓகே, கம்பின்னு வச்சுப்பீங்களா, மரம்னு வச்சுப்பீங்களா? அப்ப ஈஸியா ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஏ ஆப்ஷன் பாருங்களேன். இப்ப ஒரு இதுக்குள்ளார ஒண்ணு போட்டுட்டீங்க, இன்னொன்னு வந்து அது இன்னொன்னு பாதிக்கு பாதி கொடுத்துட்டீங்க. அந்த உள்ளார ஒண்ணு போட்டீங்களா, ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் இது கம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப என்ன கம்பி வந்து வரும் வராத மாதிரி கொடுத்துருக்காங்க, வரும் வராத மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு இது மட்டும் 100% வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுக்குமே வேற எங்கேயும் இல்ல. இது இந்த கொஸ்டின் மட்டும் எங்க இருக்கு? அகர்வால் புக்ல இருந்தா கொடுத்துருக்காங்க. அப்ப அகர்வால் புக்ல பி ஆப்ஷன் கொடுத்துறாங்க, அவனும் பி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப அகர்வால் புக்ல என்ன இருக்குதோ அதுல கொடுத்துதான் ஆகணும். 7th புக்ல எரிமலை கொடுத்துருக்காங்க. அதான் 9th புக்ல அது கொடுத்துருக்காங்க, 7th புக்லயும் இருக்கான். ஓகேவா? சரி, ஓகே. அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு மேக்சிமம் தெரியலப்பா, வாய்ப்புகள் தப்பு தான். கியூட்டிக்கல் 8வது புக் 9வது புக் நான் பார்த்தேன், கரெக்டா இருக்கு. 9th புக்ல பர்ஃபெக்டா இருக்குது. ஓகேவா? தெளிவா கொடுத்துருக்காங்களே. அப்படியா 10th புக்ல தப்பா இருக்குதா? சரி, அப்ப பார்ப்போம் என்னன்னா நோட் பண்ணுவோம். இப்பயே நமக்கு தேவை 8 கொஸ்டின் நம்ம இப்பயும் கெஸ் பண்ணிருக்கோம். 8 கொஸ்டின் தாண்டி என்னென்ன இருக்கலாம் பார்ப்போம். ஓகே, நாங்களும் இன்னைக்கு நைட்டு நாளைக்குலாம் மறுபடியும், ஏன்னா நமக்கு 23ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நமக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட்டா இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அந்த சேலஞ்ச் பண்றதுல அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படியும் வந்து 23ஆம் தேதி நம்ம அக்செப்ட் இது சேலஞ்ச் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்ல ஆன்சர் கீ வந்துடும், மறுபடியும் ரிவைஸ்ட் ஆன்சர் கீ வந்துடும். ஓகேவா? அதனால நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டா இருந்தாலுமே பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா இருக்கு இல்ல, பாதி இருக்கு பாதி இல்லைன்னு வருது. ஓகேவா? கட்டுமான பொருள் நமக்கு அகர்வால் புக் தானே ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க, அப்ப இதுதானே கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
சரி பார்ப்போம். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். ஓரளவு உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப கேளுமா டவுட், என்னன்னா டவுட், ஜெனரல் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. எக்ஸ்ரே கொஸ்டின் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஓரளவு அது புக்ல வந்து 2 புக்ல வேற வேற மாதிரி தான் இருக்கு அந்த கொஸ்டின். எக்ஸ்ரே கொஸ்டின் ஓகேவா? பால் அரிசி கணக்கு இருப்பா, ஒரே நிமிஷம். ஆப்ஷன் டி ஏன் மாத்தி கொடுத்தீங்கன்னு தெரியல, அதான் கேட்கிறேன். ஓகேவா? ஏன் டி மாத்தி கொடுத்தாங்கன்னா அங்க வந்து சொல்ல இல்லாதுன்னு இருக்கும் அகர்வால் புக்ல, இவங்க செல்ல இல்லாதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தப்பா கொடுத்து எப்படி கான்ட்ரவர்சி ஆயிடுமேன்னு அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஓகே பா, நான் இந்த யார் பார்த்து டிஎன்பிஏ 2025 ஓகேவா? 100% அவங்களுக்கு எல்லா கிளாஸும் எடுத்து கொடுத்துருவாங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? எல்லா டாபிக் எடுத்து கொடுத்துருவேன், ரேங்கிங் கிளாஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவேன். ஓகே, நீங்க திரும்ப திரும்ப அதே தான் கேட்டிருக்கேன். இப்போக்கு கொஞ்சம் டாபிக் இது ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா பசங்க பாவம் லாஸ்ட் வீக் போலீஸ் எக்ஸாம் எழுதிருக்காங்களா, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினால வாழ்க்கை போயிடும். அதனால தான் இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்குது. ஓகேவா? அப்ப வந்து இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. 5-6 நாள்ல வந்து என்னென்ன கொஸ்டினா நமக்கு டவுட் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ப்ரூஃபோட சோர்ஸோட என்ன பண்ணலாம், டியூனிஎஸ்ஆர்பிக்கு அனுப்பலாம். ஓகேவா? டியூனிஎஸ்ஆர்பிக்கு அனுப்பலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுப்பா. இப்ப கேளுங்க, ஜெனரல் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஜெனரல் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஜெனரல் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. பல்லவர் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. இங்க பாருங்க, அது செழித்தோங்கியதுன்னு எங்கேயுமே கொடுக்கல. ஓகேவா? அதாவது பயங்கரமா செழித்தோ, அதாவது என்னது ரொம்ப டெவலப் ஆச்சுன்னு அவங்க கொடுக்கல. ஓகேவா? அந்த கொஸ்டின் மேக்ஸிமம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எஸ்ஐ கொஸ்டின் எடுத்திருப்பாங்களான்னு கேக்குறீங்களா? கட்டாயம் எடுத்திருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு, தாராளமா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 100% எடுத்திருப்பாங்க. அப்ப அக்டோபர் மந்த் வரைக்கும் நீங்க அக்டோபரா ஓகே வச்சுக்கலாம், அக்டோபர் மந்த் வரைக்கும் கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப தனித்தனியா சேலஞ்ச் பண்ணுவானா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்களா, எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே அவங்க சைட்ல இருந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, கொரியர் பண்ணுவாங்க டியூனிஎஸ்ஆர்பிக்கு. அவங்க வரது எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிவைஸ்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர்கள் எக்ஸ் கதிர் மற்றும் காமா கதிர் 12வது புத்தகத்தில். அதுக்கு என்ன ஆன்சர் அபிஷியல் கொடுத்திருக்காங்க? அதான் இப்ப இவங்க 12th போயிருக்காங்கன்னா அப்ப 10th இருக்குது, நம்ம ப்ரூஃப் எடுத்து அனுப்ப வேண்டியதான். 10th இருக்குதா? 10th இருக்காமே பாக்ஸ் புஷ் முடு, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் கீ ஒரே நிமிஷம் இருப்பா வரேன். அது எத்தனா கொஸ்டின் இதுல எத்தனா கொஸ்டின்? இதுல இந்த சி, இது வந்து சி டைப்னு நினைக்கிறேன். இரு வரேன், எங்க பாருங்க இதுல இந்த இருக்கு, ஒளியின் திசையத்தில் செல்லக்கூடிய கதிர்கள். இது வந்து ஆன்சர் வந்து காமா கதிர்கள் கொடுத்திருக்காங்க. ஓகே, எக்ஸ் கதிர்கள் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கா 10th புக்ல என்ன இருக்கு? 9th புக்கா தெளிவா கொடுத்திருக்காங்களா? எங்கடா பாருக்கு? ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க 10th புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த கொஸ்டினுக்கு 10th கொஸ்டின்ல கொடுத்துருக்கு, 10th புக்ல இருக்குது. ஓகேவா? 10th புக்ல இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து இப்ப 11th புக்ல கரெக்டா இருக்குதா? ஒளி சேர்க்கை 11th புக்ல கரெக்டா இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம பார்ப்போம். ஒருவேளை அந்த கொஸ்டின் வேற ஏதாவது புக்ல இருக்குதானே பார்த்தாலும் நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப வேற என்ன உங்களுக்கு ஜெனரல் டவுட்? வேற ஏதாவது டக்குன்னு கேளுங்க, செஷன் முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. கியூட்டிக்கல் கொஸ்டின் 11th இருக்கு ப்ரோ, செகண்ட் ஆன்சர் இல்ல 9th புக்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷனுமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கியூட்டிக்கல் கொஸ்டின் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், 9th புக்ல இருக்கு. ஒருவேளை 11th புக்ல வேற இருந்தா நம்ம சோர்ஸ் எடுத்து அனுப்பலாம், தப்பு கிடையாது. நீங்க சொல்றத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட்டா இருக்குதோ அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்களும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? வேற வெண்டகிராம் சி பேலன்ஸ் மாறம் வேற பயன்படுத்தலாம். ஓகே, வெண்டகிராம் உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்ததுன்னா அதுக்கு எந்த சோர்ஸ் வச்சு கொடுக்குறது இல்லை. நம்ம சோர்ஸ்னு பார்த்தா ஆர்எஸ் அகராம் புக் தான் இருக்குது, அதுல வந்து பி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்தா நானும் ட்ரை பண்றேன். எல்லாருமே வெண்டகிராம் கொஸ்டின் தான் கேட்கறீங்க, வெண்டகிராம் கொஸ்டின் நான் கேட்கறேன். ஓகேவா? அடுத்தது ஸ்டார் கொஸ்டின் 100% கொடுத்துருவாங்க, கவலையே கூடாதீங்க. ஸ்டார் கொஸ்டின்லாம் கட்டாயம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படியே கேளுங்க. ஜெனரல் வேற ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் பிசி எக்ஸாம் கட்டாயம் 2027 எதிர்பார்க்கலாம். எவ்வளவு மார்க் இருந்தா பிசிக்கல்? இப்ப கட் ஆஃப் எல்லாம் கேக்குறீங்களா? இங்க பாருங்க, இப்ப கட் ஆஃப் வந்து எப்படி சொல்ல முடியும்? ஓகே, ஏன்னா ஒரு 8 கொஸ்டின் கிட்ட 8ல இருந்து 10 கொஸ்டின் கான்ட்ரோவர்சியா இருக்குது. ஓகே, 8 கொஸ்டின் கிட்டத்தட்ட
கான்ட்ரவர்சியா இருக்குது. என்ன கேட்டா அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன், 59 60 61. ஓகே, என்ன கேட்டா தாராளமா என்னது எழிலரசன். எப்பா எஸ்ஐ கிளாஸ் போயிட்டு இருப்பா, இங்க பாருங்க பாதி பேருக்கு இன்னும் தெரியலங்க எஸ்ஐ கிளாஸ். இங்க பாருங்க, இன்னைக்கு அதுதான் முக்கியமா தெளிவுபடுத்தணும்னே வந்தேன். ஓகேவா, இது எங்கடா இருக்கு குரோம் யூடியூப். இங்க பாருங்க, பாதி பேருக்கு தெரியவே இல்லை, நம்மளோட ஈசன் ஐஏ அகாடமி இருக்கு மாதிரி, ஓகேவா, ஈசன் போலீஸ் அகாடமி சேனல் இருக்குது. அதுலதான் நான் வந்து என்னது உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி கிளாஸ் போகுது. நிறைய பேருக்கு இந்த சேனல் தெரியல. ஓகேவா, ஈசன் போலீஸ் அகாடமிங்கிற சேனல் ஈசன் போலீஸ் அகாடமி சேனல் இருக்குது. அதுலதான் ஈசன் போலீஸ் அகாடமி சேனலுக்கு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது நம்ம அன்னைக்கே லைவ் போட்டு சொல்லியிருந்தோம். இதுலதான் வந்து உங்களுக்கு நான் ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறேன். இங்க பாருங்க, லைவ் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் எடுக்கிறேன். ஓகேவா, இங்க பாருங்க, வென்டைகிராம் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் எடுத்துருக்கோம்னா அப்படியே வரிசையா இருக்கும், நம்பர் சீரியஸ். ஓகேவா, வேற ரிவிஷன் கிளாஸ் போலீஸ்க்கு போட்டது. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸும் கேலண்டர், ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ், நம்பர் சிஸ்டம், எல்லா கிளாஸும் எடுத்துட்டு தான் இருக்கு. டெய்லியும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா கிளாஸ் போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா கிளாஸ் போட்டா யாரும் வரதே கிடையாது. ஓகேவா, கிளாஸ் போட்டா யாரும் வரதே கிடையாது. நம்ம ஈசன் போலீஸ் அகாடமில நான் டெய்லி கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா, சரி ஓகே. அப்ப தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றது இது யாருன்னா ஜெனரலுக்கு சொல்றேன். ஜெனரல் மீன் தட் மீன் ஓவரால் சொல்றோம். ஓகேவா, இந்த மார்க் எடுத்தா சேஃப். ஓகே, அந்த கான்செப்ட் சொல்றோம். கேட்டகரி வைஸ் என்னது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் டிஃபர் ஆக போகுது. ஓகே, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது முக்கியமா போலீஸ் எக்ஸாம்ல டிஃபரன்ஸ் இருக்கே இருக்காது. 1 or 2 கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம கெஸ் பண்றது 59 60 61. ஓகேவா, அதே மாதிரி நம்ம குரூப் 4 நம்ம சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் இப்போ கூட நீங்க சேனல் போயிட்டு பார்த்தா தெரியும். 155 to 157 ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி குரூப் 4க்கு கட் ஆஃப் வந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்றது இந்த கொஸ்டின்லாம் வச்சு, கான்ட்ரவர்சி கொஸ்டின்லாம் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது என்னன்னா 59 60 61 நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். மேபி அக்யூரேட்டா இருக்கலாம், மேபி. ஓகே, இல்ல ஏதாவது 1 2 மாற்றங்கள் இருக்கலாம். ஓகே, வேற என்ன, எல்லாம் டயராம் கொஸ்டின் தான் கேக்குறீங்க. ஓகேவா, எல்லாம் டயராம் கொஸ்டின் தான் கேக்குறீங்க. அகர்வால் புக்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால வந்து 55 ST சான்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும், நீ ட்ரை பண்ணு. ஓகேவா, அதான் இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன் என்னன்னா, இந்த மார்க் எடுத்தவங்க சேஃபா நீங்க பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த 56 57 58 55 எல்லாம் கேக்குறீங்களா, வருமா வராதுன்னு வரும். ஆனா ஓவரால்ல வந்து கேள்விக்குறியா இருக்கும். அப்ப நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு தீவிரமா படிங்க. இன்னும் ஒரு 37 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. ஓகே, எஸ்ஏ எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகே, எஸ்ஏ எக்ஸாமுக்கு தெளிவா படிங்க. அகர்வால் புக்ல கரெக்டா தான் இருக்குது. அகர்வால் புக்ல பி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ரவுண்டுக்குள்ளார 2 ரவுண்டு. ஓகேவா, யார் அது? பிளாக் லவர். அகர்வால் புக்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப அதே தான் சொல்றீங்க. ஐஎஸ்ஓ கண்டிப்பா அப்ளை பண்ணலாமா? அதான் சொல்லிட்டு நான் சொன்ன கொஸ்டின் கட்டாயம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது பாருங்களேன், நமக்கு என்னென்ன கொஸ்டினா கான்ட்ரவர்சி இருக்குதோ, இப்ப நிறைய கொஸ்டின் பாருங்க 9th புக்ல இருக்கு, 11th புக்ல இருக்குது. ஓகே, அப்ப எதுலாம் நமக்கு கான்ட்ரவர்சியா இருக்கோ எல்லாமே எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா, கவலைப்பட தேவையில்ல. வேற 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 கிளைம் பண்ணா நீங்க மெட்டீரியல் போட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதான் நான் ரெடி பண்றோம். ஓகே, கிளைம் பண்றதுக்கு மெட்டீரியல் ரெடி பண்றோம். ஓகேவா, எல்லாருமே ரெடி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா அகாடமியும் ரெடி பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலா ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால பயப்பட தேவையில்ல. ஓகேவா, கியூட்டிக்கல் கரெக்டா தான் இருக்கீங்க. அந்த கொஸ்டின் திரும்ப சொல்றீங்க தெரியல. நான் வேணா மறுபடியும் செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா, ஓகே ஓகே ஓகே. இப்ப அந்த அகர்வால் புக் எடு. அது கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஓகே, அவங்க கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ். ஓகேவா, இதே கொடு. வென் டயகிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அகர்வால் புக்ல வந்து வென் வரைபடம் எங்க இருக்குது? வென் வரைபடம் தர்க்க வென் வரைபடம் 9. ஓகே, 9 ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்களே. இங்க கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களே. எத்தனாவது கொஸ்டின்?
ஒரே நிமிஷம் இருப்பா. ஏதோ ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சேன், அந்த டேட் ஏதோ ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சேன் இல்லையே. எனக்கு ஒரே ஆன்சர் வரேன். எத்தனாவது கொஸ்டின்? இங்க பாருங்க, 32 என்ன கொடுத்துறாங்க? இங்க பாருங்க 32வது கொஸ்டின். இரும்பு மரம் கட்டுமான பொருள் இதான கொடுத்துருக்காங்க. இரும்பு மரம் கட்டுமான பொருள். இங்க பாருங்க ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள்குள்ளார 2 சர்க்கிள், ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு தெரியல, ஓகேவா? ஓகேவாப்பா. யாரோ ஒரு பையன் திரும்ப திரும்ப அதையே போட்டுட்டு இருந்தானே, பிளாக் ஃப்ளவர். கிரேஸ் மார்க்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க, ஓகே? கிரேஸ் மார்க்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. எக்ஸாம் எழுதுற அத்தனை பேர் கொடுத்துருவாங்க. இப்பயும் கேரண்டியா நம்ம 2 கொஸ்டின் கொடுத்துடலாம். அது நம்ம சைக்காலஜி புக்ல இருந்து கொடுத்துடலாம். ஐயோ, அந்த சிக்கன் பண்ணுவாங்க. அதான் சொல்லிட்டேனே, கேட்டகரி வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. 59, 60, 61 ஒரு மார்க் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்க போகுது, அவ்வளவுதான், ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மார்க்ல இருக்க போகுது. எம்பிசியா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி. யாரோ திரும்ப திரும்ப கேட்குறீங்க எஸ்பி பாஸ்கர், ஓகேவா? அதான் நான் திரும்ப சொல்லிட்டேன், இந்த மார்க் எடுத்துனா நீ தாராளமா நீங்க என்ன எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கலாம். மற்றவங்களாம் எஸ்ஐக்கு நல்லா படிங்க, ஓகேவா? எஸ்ஐக்கு நல்லா படிங்க, ஓகேவா? ஐஎஸ்ஓ கண்டிப்பா என்னப்பா கொடுக்கலாம், ஓகேவா? அரசகரால் வச்சு மட்டும் தான் சொல்ல முடியாதுதான். நீங்க வேற எந்த சோர்ஸ்ல இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவங்களே கொஸ்டின் அங்க இருந்தானே எடுக்கிறாங்க, ஓகேவா? வேற சோர்ஸ் இருக்கா? நம்மள்ட்ட இருக்காது, ஓகேவா? அதனால வந்து இப்போக்கி என்ன சோர்ஸ்னா ஆர்எஸ் அகர்வால் புக் சோர்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அகர்வால் அந்த புக் நம்ம ஏத்துக்க முடியாதுதான். சரி, ஏத்துக்க முடியாதுன்னா வேற என்ன சோர்ஸ் நம்மள்ட்ட கிளைம் பண்றது எது இருக்கானா? இருக்காது, ஓகே? இப்ப ஜிகே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜிகே புக்ஸ் இருக்கு, ஜிகே டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் புக் 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்குது, நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ரீசனிங் வந்து நமக்கு வேற சோர்ஸ் இருக்காது, அதனால மேக்ஸிமம் ஆர்எஸ் புக் தான். அதுல இல்ல, நான் என்ன சொல்றேன், அக்யூரேட்டா 100% அது ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சைட்ல சேலஞ்ச் பண்றது இருக்கிற சோர்ஸ் வச்சு நம்ம கொடுப்போம். அது கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா இல்லையான்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க, ஓகேவா? எக்ஸ்ரே கொஸ்டின் கட்டாயம் செக் பண்றோம், ஓகே? எக்ஸ்ரே கொஸ்டின் கட்டாயம் செக் பண்றேன். இப்ப அந்த கொள்கைக்கு கொள்ளைகள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேவா? கொள்கைகள் அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஓகேவா? பல்லவர் காலத்தில் செழித்துவங்கியது கரெக்டா தான் சார், கரெக்ட் தானா? இல்லையே, ஓகே? அக்யூரேட்டா அப்படி எங்கேயும் இல்லை, டேட்டா அப்படி இல்லை, ஓகே? ஐயா கியூட்டிகள் இரண்டும் தவறு இல்லப்பா. அருண்குமார் 9வது புக்கை தெளிவா கொடுத்துருப்பாங்க பாருங்க, பாயிண்டா கொடுத்துருப்பான், ஓகேவா? அதாவது என்னது, அந்த டிரான்ஸ்பர்வேஷன் கொடுத்துருப்பானா இல்லையா, அதுல ஒரு பாயிண்டா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஓகே. கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா பரவாயில்ல, நிறைய கேட்குறீங்க. உமன்ஸ் கட் ஆஃப் சொல்லுங்க சார். உமன்ஸ் கட் ஆஃப் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஓகே? ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 மார்க்ஸ் லெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு 55, 56, 57 உமன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே. யாரோ உமன்ஸ் கட் ஆஃப் கேட்டுட்டே இருக்கீங்க, அதான் ஒரு 55 to 57, ஓகே? கியூட்டிக்கல் கொஸ்டின் கரெக்டா தான் இருக்கும், ஓகேவா? வனராஜ், ஓகேவா? அகர்வால் வச்சு சொல்ல முடியாது தான், வேற என்ன சோர்ஸ் இருக்கா நீங்க கொடுங்க, ஏதாவது சோர்ஸ் இருந்தா நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? வேற எரிமலை கொஸ்டின், ஓகேவா? அது எல்லாருமே கேக்குறீங்க, அது 9th புக்ல கரெக்டா இருக்குது. வேற என்ன 7th புக்ல யாரோ சொன்னாங்க, பசங்க யாரோ சொன்னாங்க, அதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ராக்கெட் தளம் கொஸ்டின் அதுவும் செக் பண்ணலாம், ஓகேவா? அது என்ன கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஓகேவா? வேற ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது டிஃபரெண்டா கேளுங்க. கட் ஆஃப் அதே தான் கேக்குறீங்க, ஓகேவா? வேற ஓகே. எனிவே இன்னைக்கு வந்து ஓகே செஷன் முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அபிஷியல் ஆன்சர் கீ வந்தது. அதுல வந்து என்னென்னலாம் உங்களுக்கு சார் அந்த சொல்ல முடியாதா, எது செல்ல முடியாதா? அதான் செல்ல முடியாதுக்கு பதில் தான் தவறுன்னு கொடுத்துட்டாங்களே, ஓகே? அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அபிஷியல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தவறுன்னு கொடுத்துட்டாங்க. அதை வேணா நம்ம ஏதாவது
பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்ப வெலாசிட்டி கொஸ்டின் எல்லாருமே கேக்குறீங்க, பாப்போம் அதுவும் கேட்போம். ராக்கெட் தளம் கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா? பரத்குமார் பாப்போமா, நம்ம சேலஞ்ச் எப்பா நம்ம சொன்னதெல்லாம் சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா, அதான் நான் சொல்றேனே, அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இப்பயும் என்னால 2 கொஸ்டின் அவங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும். அந்த 2 கொஸ்டினும் உங்களோட ரீசனிங் கொஸ்டின், 2 கொஸ்டினும் 100% உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கட்டாயம் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகே, 100% கிரேஸ் மார்க் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா அது வந்து லாஜிக்கே கிடையாது. ஓகேவா, ஏன்னா 13:9 தான் வரணும், 7 தான் அந்த இடத்துல வரணும். ஓகேவா, அது அகர்வால் புக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்மளே லாஜிக்கா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அதுல உலகத்துல இருக்க யாரு வேணாலும் சால்வ் பண்ணாலும் அதான் ஆன்சர் வரும். ஓகேவா, அதனால அந்த 2 கொஸ்டினுக்கு அவங்க என்ன பண்ணிதான் ஆகணும், கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. வெண்கலம் மெக்னீலியம். ஓகேவா, வெண்கலம் ஜிங்க் பிளஸ் சுண்ணாம்பா, மெக்னீலியம் செக் பண்ணலாம். ஓகே, வேற ஏதாவது கல்வி நிறுவன கொஸ்டின் ஏன் அது கரெக்டா தானே இருக்கு, கல்வி நிறுவன கொஸ்டின் கரெக்டா தானே இருக்கு. ஓகேவா, கியூட்டிக்கல் கொஸ்டின் 10th புக்ல 171. சரி, நான் செக் பண்றேன். ஆனா 9th புக்ல கரெக்டா இருக்குது ராம்குமார். நான் வந்து 10th புக்ல நீங்க சொன்னது நான் செக் பண்றேன். ஓகேவா, அதான் தமிழ் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிறத வந்து நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். அதாவது சோர்ஸா வச்சு என்ன பண்ணலாம், காமிச்சு டியூனிஎஸ்ஆர்பிக்கு அனுப்பலாம். அது வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயம் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க மாத்தி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நான் செக் பண்றேன். ஓகேவா, ஓகே செக் பண்றேன். ஓகே, கவலைப்படாங்க. கிரேஸ் மார்க் ஏன் போடல, இப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் இதுல கொடுக்க மாட்டாங்கப்பா, கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம சேலஞ்ச் பண்ண பிறகுதான் கொடுப்பாங்க. ஓகே, சேலஞ்ச் பண்ண பிறகுதான் கொடுப்பாங்க. அதனால வந்து இப்பயும் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்ப சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லையா, 23ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்லையா, அப்ப கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணி அவங்க பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, ப்ரொஃபஸரோ யார்கிட்டயோ கேட்பாங்க, கேட்டுட்டு எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் எதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு 2 daysல மறுபடியும் ரீ ஆன்சர் கீ போடுவாங்க. ஓகேவா, இது ஃபைனல் ஆன்சர் கீ தான். ஓகேவா, ஆனா இப்ப நம்ம ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறோமா இல்லையா, அதுக்கு மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, மற்றபடி மேக்சிமம் கரெக்டா தான் இருக்குது. ஓகேவா, ஆனா இந்த ஒரு 8 to 10 கொஸ்டின் மட்டும் கான்ட்ரோவர்சி கொஸ்டின் மட்டும் எல்லாம் எரிமலை கொஸ்டின் தான் கேட்கறீங்க. ஓகேவா, எரிமலை கொஸ்டின் 9th புக்ல கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 9th புக்ல செக் பண்ணியாச்சு. ஆனா வந்து நெட் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு சி ஆப்ஷன் காமிக்குது. ஓகே, சி அந்த இது அவாய் அது காமிக்குது. இன்னொருத்தவங்க யாராவது ஸ்டூடெண்ட் 7th புக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன போயிட்டு ஒரு செக் பண்றேன். சரிங்களா, ராம்குமார் கட்டாயமா உனக்காக நான் அந்த கியூட்டிக்கல் கொஸ்டின் செக் பண்றேன். ஓகேவா, ஒரு 10-20 மெசேஜ் போட்டாங்க ராம்குமார். ஓகே, நாணயம் சிலைகள் அது கரெக்ட் தான் சார். ஓகே, நாணயம் கொஸ்டின் ஓகே கரெக்டா இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. சாட்டர்டே சண்டே கிளாஸ் போடுங்க சார். மண்டே டு ஃப்ரைடே எடுக்கிறோம், அதுவே முடிச்சிடலாம். ஓகே, இப்ப பாருங்கன்னா வச்சுங்களேன், சைக்காலஜில உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 3 டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. ஓகே, சைக்காலஜில 3ல இருந்து 4 டாபிக் தான் பெண்டிங் இருக்கு. மேக்ஸ்லயே ஆல்ரெடி 4 டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அதனால இன்னும் 37 நாள் இருக்குது. நான் முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா, வேற ஏதாவது பேசுறியா தமிழ் ஏதாவது? ஓகே ஓகே சரி ஓகே. இப்ப இது உங்களுக்கு என்ன, இப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஏன் இது நான் போட்டேன் அப்படின்னா, போலீஸ் பசங்க கடந்த வாரம் எழுதிருப்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் கீ இன்னைக்கு வந்துரு, எல்லாமே இன்னைக்கு வந்து செக் பண்ணிருப்பீங்க. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு வந்து நீங்க ப்ரெஷர் ஆயிடக்கூடாது. ஓகே, ஐயோ என்னடா இப்படி ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்க ப்ரெஷர் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த லைவே. ஓகே, நீங்க ஃப்ரீயா இருங்க. ஓகேவா, இன்னும் 37 நாள் வந்து நீங்க எதையுமே நீ டிஸ்டர்ப் ஆகாம எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. ஓகே, எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. அதுக்கு தான் மெயினா நான் சொல்ல வந்தது. ஓகே, எந்த இதுவுமே ஃப்ரீயா வச்சுக்கோங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அது எஸ்ஏ எக்ஸாமுக்கு தான் இருக்கும். ஓகேவா, இந்த கிரேஸ் மார்க்கை வச்சு நீங்க பயப்பட போக தேவையில்லை. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, நிறைய பேர் நம்ம சேலஞ்ச் பண்ணாலும் எவ்வளவு பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கவர்மெண்டா பார்த்து அது எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்குமா கொடுத்துருவாங்க. ஓகே, வந்துடும். ஓகேவா, அதனால நீங்க பயந்துட்டு இருக்க தேவையில்ல. இப்பயும் அஃபிஷியல் கீ வந்துச்சு, பிரச்சனை கிடையாது. இன்னொரு ரிவைஸ்டு கீ வரும், அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த போலீஸ் எக்ஸாம் ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு கொஸ்டின்ஸ் தன்மை எப்படி இருக்குது, கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, சைக்காலஜி கொஸ்டின் எங்க இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாவே தெரியுது. ஓகேவா, அந்த சோர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க,
எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அதுதான் மெயினா. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து ஈசன் போலீஸ் அகாடமில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ, ஓகே, சைக்காலஜி, மேக்ஸ், சார்ட், இந்த 40 கொஸ்டின் தாராளமா நான் எடுத்து கொடுத்துருவேன். 100% எடுத்து கொடுத்துருவேன். நீங்க பயப்படவே தேவையில்ல. இது போக உங்களுக்கு ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துருவாங்க. இதுவுமே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம சைட்ல இருந்து ஓரளவு எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு நம்ம என்னது நம்ம சைட்ல இருந்து யூடியூப் பசங்களுக்குமே நம்ம சோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். கரெக்டா இதை பயன்படுத்திக்கோங்க. என்னன்னா யாருமே லைவ் கரெக்டா டெய்லி வர மாட்டீங்க. அது அங்கே பாருங்களேன். இன்னைக்கு வந்து நான் இந்த டாபிக் வந்து போட்டேன். இன்னைக்கு இவ்வளவு பேர் லைவ் இருக்கிறீங்க. இதுவே நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா வரமாட்டீங்க. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம மெயின் சேனல். இன்னொன்று வந்து ஈசன் போலீஸ் அகாடமி இருக்குது. அதுலதான் என்னது நம்ம ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேவா? அப்ப எல்லாமே ஈசன் போலீஸ் அகாடமில நீங்க கிளாஸ் பாருங்க. டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். நாளையில இருந்து நாளையில திங்கக்கிழமையில இருந்து ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு 2 நாள் கிளாஸஸ் இருக்காது. திங்கக்கிழமையில இருந்து அட்டன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ்லாம் பார்க்கலைன்னா நீங்க டைம் கிடைக்கும் போது கரெக்டா பாத்துருங்க. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே லைவ் தான் எடுத்திருப்போம். சரிங்களா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இதுவே ரொம்ப நேரம், அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம போயிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாருமே படிங்க. 37 நாள் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க. எஸ்ஐக்கு படிங்க, நல்லா படிங்க. ஓகே, எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. ஓகேவா? சரி, ஓகே. வேற என்னப்பா? ஓகே, நீங்க சொன்னா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? சிஐஎஸ்ஓ ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 55 தாராளமா பண்ணு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 55 தாராளமா பண்ணுங்க. ஓகே, பயப்படாதீங்க. ஓகே, சரி, ஓகே. எனிவே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அப்ப போட்டுமா வேணாமா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, கமெண்ட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. போய் படிங்கம்மா, போய் படிங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமே வேஸ்ட் தான். இப்போ அரை மணி நேரமே வேஸ்ட் தான். ஓகேவா? நீங்க சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்ம சோர்ஸ் மறுபடியும் ஒரு 2 நாள் ஓகே சோர்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு லைவ் இதே மாதிரி போடுறேன். ஓகே, அதுல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஓரளவு நம்ம என்னென்ன சோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. நம்ம கிளாஸஸ் மறுபடியும் திங்கக்கிழமை உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஈசன் போலீஸ் அகாடமியில். ஓகேவா? நீங்க போட்ட எல்லா லைவுமே நான் கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன கொஸ்டின் டவுட் கேட்டிருக்கீங்களோ ஓகே எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.